தாவீதின் மனைவிகள். இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயீசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். இந்த வசன பகுதியில் தாவீதின் மனைவிகளை பற்றி சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அபிகாயிலை விவாகம் பண்ணுவதற்கு முன்பாகவே சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை விவாகம் பண்ணியிருக்கிறார். மீகாள் தாவீதுக்கு அவருடைய வாலிப காலத்தில் மனைவியானவள். ஆனால் சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயீசின் குமாரனான பல்திக்கு கொடுத்து விடுகிறார். சவுலுக்கு தாவீதின் மேல் கோபம் உண்டாயிற்று. ஆகையினால் தாவீதின் மனைவியாகிய மீகாளை அவர் வேறொருவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார். சவுல் இப்போது தாவீதுக்கு மாமனார் அல்ல. ஒருவேளை மீகாள் இப்போது தனக்கு மனைவி அல்ல என்று நினைத்து தாவீது அபிகாயிலை விவாகம் பண்ண மனதாய் இருந்திருக்கலாம். அபிகாயிலை தவிர தாவீதுக்கு வேறொரு மனைவியும் இருக்கிறாள். இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணுகிறார். அவர்கள் இருவரும் தாவீதுக்கு மனைவிகளாகிறார்கள். தாவீது அபிகாயிலை விவாகம் பண்ணுவதற்கு முன்பாகவே அவர் அகினோவாமை விவாகம் பண்ணியிருக்க வேண்டும். அகினோவாமின் பெயர் அபிகாயிலின் பெயருக்கு முன்னாக சொல்லப்பட்டிருக்கிறது. அபிகாயில் தாவீதுக்கு 3ஆம் மனைவி. இதற்கு முன்பே தாவீதுக்கு இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமும் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் தாவீதுக்கு மனைவிகளாக இருக்கிறார்கள். அங்கே தாவீதும் அவன் புருஷனும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோகாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கியிருந்தார்கள். 1 சாமுவேல் 27:3. தாவீதின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே புருஷர் பல மனைவிகளை விவாகம் பண்ணும் பழக்கம் இருக்கிறது. தாவீது அந்த பழக்கத்தை பின்பற்றி பல மனைவிகளை விவாகம் பண்ணுகிறார். சவுல் தன்னை வஞ்சித்து விட்டார் என்பதற்காக தாவீது 2ஆம் மனைவியை விவாகம் செய்திருக்கலாம். ஆனாலும் மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் தீங்கு செய்யலாம் என்று தீர்மானம் பண்ணக்கூடாது. மற்றவர்கள் நம்மை வஞ்சிக்கிறார்கள் என்பதற்காக நாம் மற்றவர்களை வஞ்சிக்க கூடாது.